வணக்கம். சாதிக்கு எங்கடா இருக்குது 2025ன்னு சொல்கிற தற்குறிங்களுக்கு தான் இந்த வீடியோ. நல்லா கேட்டுக்குங்க. மேல்பாதின்ற ஒரு கிராமம், எறையூர்ன்ற ஒரு கிராமம். மேல்பாதியில் வந்து ஹிந்து ஆலயமும், எறையூரில் கிறிஸ்துவ தேவாலயமும் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு என்னடா லிங்க்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் இணைக்கிறது ஒரே ஒரு விஷயம், சாதி மட்டும்தான். ஆமாம், எறையூரில் வந்து காலமாக மேல் சாதி கீழ் சாதின்ற ஒரு நடைமுறை இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தவர்கள் இறந்தார்கள்னா அந்த கோவில் வாசலில் இருக்கிற தெருக்களில் கூட அவங்களுடைய பணத்தை தூக்கிட்டு போகக்கூடாதுன்ற ஒரு எழுதப்படாத சட்டம் இந்த ஊரில் இருந்தது. உயர்நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சட்டம் உடைக்கப்பட்டது. ஆனாலும் இன்னைக்கும் அந்த ஊர் கிறிஸ்தவர்கள் 2 சாதியினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கல்ற இருக்குது. இது என்ன ஒரு கேவலமான விஷயம். இதை பார்த்து மாதா மேலே இருந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்களா. ஃபாதர்ஸ் பிஷப்லாம் பார்த்து இதுக்கான அவங்களாம் நியமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்களாம். இந்த பக்கத்தில் மேல்பாதிக்கு வந்தோம்னா அங்கே வந்து திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளே இப்படி தான் கீழ் சாதின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் மக்கள் வந்து கோவிலுக்குள்ள போகவே கூடாது. உயர்நீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறம் அவங்களும் கோவிலுக்குள்ள போயிட்டு ஒரு நாள் வெளியில் வரும்போது மைக்கில் ஒருத்தன் போய் கேட்குறான், உங்களுக்கு எப்படிங்க இருக்குன்னா அவன் சொல்கிறான், அந்த அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நான் பிறந்ததுலேருந்து இந்த கோயிலுக்குள்ள போனதில்லைன்னு. அதே இன்னொரு மூதியை விட்டு போய் கேட்குறாங்க, அந்த மூதியை வந்து உயர் சாதின்னு சொல்லிக்குது. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, இவங்க போன அந்த கோயிலுக்குள்ள நான் இன்னைக்கு இனிமேல் போக மாட்டேன்னு இப்போ 2025 சொல்லிட்டு இருக்கான். இந்த தற்குறிங்க, நான் சொன்ன தற்குறிங்க, அந்த வீடியோ நல்லா கேட்டுக்குங்க. 2025 அது நடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏற்கிறது யார் தெரியுமா? அரசியல்வாதிங்க தான். அதாவது சாதின்னு வந்துட்டா மதம் என் மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை உருவாக்குவதும் ஆட்டி படைப்புவதும் அரசியல்வாதிகளே. நன்றி, வணக்கம்.